Welcome you all. Today we are going to see the user datagram protocol. Okay, the UDP. UDP வந்து connectionless protocol, unreliable transport protocol. Okay, unreliable என்ன? இப்போ நம்ம வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறோம் அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து டெலிவரி ஆயிடுச்சா இல்லையாங்கிற அக்னாலஜ்மெண்ட் மெசேஜ் நமக்கு தெரியாது. Okay, that is called the unreliable transport protocol. Okay, for example, இப்போ வந்து நாம் வந்து ஐபிஎல் லைவ் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, இதுல சம்டைம்ஸ் என்ன ஆகுன்னா சிக்னல் ப்ராப்ளம் வரும், நோ சிக்னல் அப்படின்னு வரும். ஓகே, இதுக்காக சிக்னல் ப்ராப்ளம் வருதுங்கிறதுக்காக நாம் வந்து லைவ் கிரிக்கெட் மேட்சை வந்து பார்க்காம இருப்போமா? பார்ப்போம். ஏன்னா அது நாட் ஏ ப்ராப்ளம். ஒரு செகண்ட் 2 செகண்ட் வந்து சிக்னல் ப்ராப்ளம் வர்றது நோ ப்ராப்ளம். நாம் வந்து இங்க இருந்துட்டு நம்ம பிளேஸ்ல இருந்துட்டு நாம் வந்து லைவ் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கலாம். ஓகே, தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் த யூடிபி. ஓகே, இது வந்து ப்ராசஸ் டு ப்ராசஸ் கம்யூனிகேஷன். ஓகே, ஒரு ப்ராசஸ்ல இருந்து இன்னொரு ப்ராசஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெயில்ல இருந்து இன்னொரு மெயிலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி. ஓகே, இப்போ வந்து இதுல வந்து இது வந்து லிமிட்டெட் எரர் செக்கிங் தான் இருக்கு. ஓகே, சம்டைம்ஸ் சிக்னல் ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்றது இல்லை. ஓகே, இது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ரோட்டோகால். ஓகே, ஒரு ஸ்மால் மெசேஜ் நம்ம வந்து அனுப்பணும். ஓகே, அதை போய் சேர்ந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத பத்தி கவலைப்படலை அப்படின்னா நாம் வந்து பெட்டர் யூடிபி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுதான் வந்து வெரி ஃபாஸ்ட். Okay, see, let's see the real-time example for the UDP. We have already seen this real-time example in the first unit itself. Okay, even though I will explain you again. Okay, first online gaming. Okay, இப்போ நம்ம யூடிபி வந்து எதுக்காக போறோம் அப்படின்னா யூடிபி வந்து கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால். ஓகே, இதுல வந்து ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடு நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எங்க போகலாம்? நாம வந்து யூடிபிக்கு போகலாம். ஓகே, இது வந்து கேரண்டியெல்லாம் சொல்லாது. நம்ம டேட்டா வந்து கேரண்டியா டெலிவரி ஆகுதா இல்லையா அப்படின்னு கேரண்டியெல்லாம் நமக்கு கொடுக்காது. அதனாலதான் அது அன்ரிலையபிள். ஓகே, அண்ட் தென் இது வந்து டிசிபி விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆன்லைன் கேமிங். ஓகே, இப்போ ஆன்லைன் கேமிங் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கம்பல்சரி யூடிபி ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வாய்ஸ் ஓவர் ஐபி. ஓகே, இப்போ வாய்ஸ் ஓவர் ஐபி நம்ம வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்ல வீடியோ காலிங் பண்றோம் அப்படின்னா நம்ம கம்பல்சரி நம்ம எதுக்கு போகணும்? யூடிபி ப்ரோட்டோகால் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கைப்பு, ஜூமு, மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அவங்க எல்லாம் வந்து யூடிபி தான் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமிங் வீடியோ. ஓகே, இப்போ ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் வீடியோ வந்து ஆன்லைன்ல ஓடிட்டு இருக்குது அப்படின்னா நாம் வந்து we are better use the UDP protocol. நெக்ஸ்ட் டொமைன் நேம் சிஸ்டம். ஓகே, டொமைன் நேம் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுது? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் www.google.com அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஓகே, நம்ம கூகுள் சர்வரை கான்டாக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? கூகுளுடைய ஐபி அட்ரஸ் தான் நமக்கு தெரியணும். ஆனா நமக்கு ஐபி அட்ரஸ் வந்து ரிமெம்பர் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். அதனால நம்ம என்ன பண்றோம்? www.google.com டொமைன் நேம் டைப் பண்றோம். இப்போ அந்த டொமைன் நேம் வந்து நமக்கு ஐபி அட்ரஸை கன்வெர்ட் பண்ணி யார் கொடுக்குறாங்க? டிஎன்எஸ். ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ஃபாஸ்டா நடக்கணும். அதுக்காக தான் நம்ம எங்க போறோம்? யூடிபிக்கு போறோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வெல் நோன் போர்ட்ஸ் ஃபார் யூடிபி. யூடிபி உடைய வெல் நோன் போர்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, போர்ட் நம்பர் 1 எக்கோ. ஓகே, நம்மளுடைய மெசேஜ் வந்து எக்கோ ஆகும். ஓகே, எக்கோ பேக் டு தி சென்டர். நெக்ஸ்ட் போர்ட் நம்பர் 9 டிஸ்கார்ட். டிஸ்கார்ட் தான் எனி டேட்டாகிராம் ஏதாவது வந்துச்சுன்னா அதை டிஸ்கார்ட் பண்றதுக்கு 9 போர்ட் நம்பர். 11 யூசர்ஸ், தட் இஸ் தி ஆக்டிவ் யூசர்ஸ். நெக்ஸ்ட் 13 டேட் டைம். இது வந்து ரிட்டன் தி டே அண்ட் டேட் அண்ட் தி டைம். நெக்ஸ்ட் கோட்னா கோட் ஆஃப் தி டே. நெக்ஸ்ட் சார்ஜர்னா string of characters வந்து ரிட்டர்ன் பண்றதுக்கு. நேம் சர்வர் டொமைன் நேம் சர்வீஸ். நெக்ஸ்ட் நேம் சர்வர்னா டொமைன் நேம் சர்வீஸ். நெக்ஸ்ட் boot ps, boot pc. okay, that is for the boot ps na server port to download the bootstrap information. boot pc na client port. okay, tfdp snmp 161 162 பாத்துங்க. okay, next one, user datagram. okay, இப்போ நம்மளோட யூசர் டேட்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஓகே, யூசர் டேட்டாகிராமோட ஃபார்மேட் இதுதான். ஒரு ஹெடர் இருக்கு, ஒரு டேட்டா. ஓகே, நம்ம டேட்டா வந்து ஒரு ஹெடர் அட்டாச் பண்ணி தான் நம்ம அனுப்புவோம். ஓகே, அந்த ஹெடர்ல என்னென்ன இருக்கு பாருங்க. ஹெடர் வந்து சோர்ஸ் போர்ட் நம்பர் இருக்கு. ஓகே, அந்த சோர்ஸ் போர்ட் நம்பர் என்னன்னா இப்ப சோர்ஸ் வந்து எந்த போர்ட் நம்பர் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது சோர்ஸ் போர்ட் நம்பர்.
ஓகே, இந்த போர்ட் நம்பர் வந்து ரேஞ்ச் ஃப்ரம் 0 to 65,535 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம். சோர்ஸ் போர்ட் நம்பர். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர் வந்து யூஸ்டு பை த ரிசீவர். ஓகே, டெஸ்டினேஷன் ஹோஸ்ட் யூஸ் பண்றது வந்து டெஸ்டினேஷன் போர்ட் நம்பர். ஓகே, இந்த போர்ட் நம்பர் வச்சு தான் நம்ம வந்து பர்டிகுலரான ஒரு பெர்சனுடைய அவங்களுடைய மெயிலுக்கு மட்டும் நம்ம வந்து மெயில் அனுப்ப முடியும். ஓகே, நெக்ஸ்ட் லென்த், தட் இஸ் த டோட்டல் லென்த் ஆஃப் த யூசர் டேட்டாகிராம். ஹெடர் டேட்டா ரெண்டையும் சேர்த்து டோட்டல் லென்த். ஓகே, இந்த டோட்டல் லென்த் வந்து 0 to 65,535 பைட்ஸ் குள்ள தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் யூடிபி லென்த். யூடிபி லென்த் which is equal to the IP length minus IP headers length. ஓகே, நெக்ஸ்ட் செக்சம். சி செக்சம் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? எரர் வந்து டிடெக்ட் பண்றதுக்காக தான் யூஸ் பண்றோம். ஓகே, சி திஸ் இஸ் த செக்சம் கால்குலேஷன் சூடோ கோட். ஓகே, next one UDP operation. Okay, first connectionless service. Okay, UDP வந்து connection oriented கிடையாது, connectionless service. Okay, so இப்போ ஒவ்வொரு டேட்டாகிராம் வந்து இண்டிபெண்டன்ட் டேட்டாகிராம். ஓகே, ஒவ்வொரு டேட்டாகிராமுமே வந்து இண்டிபெண்டன்ட் தான். ஸோ நோ ரிலேஷன்ஷிப், ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. ஓகே, அதே வந்து சேம் சோர்ஸ் ப்ராசஸ்ல இருந்து சேம் டெஸ்டினேஷன் ப்ராசஸ்க்கு போனாலுமே there is no dependency. Okay, user diagrams are not numbered. User diagramல நம்பரே போடுறது இல்லை. ஓகே, நோ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். கனெக்ஷன் செட் பண்ணவும் தேவையில்லை, கனெக்ஷன் வந்து டீர் டவுன் பண்ணவும் தேவையில்லை. ஓகே, இப்போ ஒவ்வொரு டேட்டாகிராமே வந்து டிஃப்ரெண்ட் பாத்ல வந்து ட்ராவல் பண்ணலாம். தட் இஸ் கனெக்ஷன்லெஸ் சர்வீஸ். நெக்ஸ்ட் ஃப்ளோ அண்ட் எரர் கண்ட்ரோல். ஓகே, UDP வந்து வெரி சிம்பிள் ப்ரோட்டோகால். ஓகே, இது வந்து அன்ரிலையபிள் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டோகால். இதுல வந்து நோ ஃப்ளோ கண்ட்ரோல் பண்றதே கிடையாது. ஸோ நோ விண்டோ மெக்கானிசம் கிடையாது. இதுல வந்து ரிசீவருக்கு வந்து ஓவர்ஃப்ளோ கூட ஆகலாம். ஓகே, சென்டர் வந்து கண்டினியூஸா சென்ட் பண்ணிட்டே இருக்கலாம், ரிசீவர் வந்து ஓவர்ஃப்ளோ கூட ஆகலாம். ஓகே, நோ எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம், எரர் கண்ட்ரோல் பண்றது இல்லை. சென்டருக்கு வந்து தெரியாது நம்மளுடைய மெசேஜ் வந்து லாஸ் ஆயிடுச்சா, டூப்ளிகேட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மேட்டர் வந்து சென்டருக்கு தெரியாது. ஓகே, அதனால இந்த நம்மளுடைய யூடிபி வந்து ஏதாவது எரர் வந்து டிடெக்ட் பண்ணா கூட அது சைலண்டா வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ஓகே, பரவாயில்ல விட்டுரும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்கேப்சுலேஷன் அண்ட் டீகேப்சுலேஷன். ஓகே, இப்போ யூடிபி புரோட்டோகால் வந்து நம்மளுடைய மெசேஜ் வந்து என்கேப்சுலேட் பண்ணிக்கும், டீகேப்சுலேட் பண்ணிக்கும் நம்மளுடைய டேட்டாகிராம. நெக்ஸ்ட் ஒன் queuing. see பாருங்க, this is the queuing in UDP. ஒரு வந்து கிளையண்ட் டே டைம் கிளையண்ட் இருக்குது, அதே மாதிரி டே டைம் சர்வர் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து டே டைம் கிளையண்ட் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சா டே டைம் சர்வர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அட் த கிளையண்ட் சைடு. ஓகே, கிளையண்ட் சைடு பாருங்க, இட் ரிக்வெஸ்ட் a port number for the from the operating system. ரிக்வெஸ்ட் பண்ணுது, போர்ட் நம்பர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுது. ஓகே, இட் கிரியேட்ஸ் போத் இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் கியூ. இன்கமிங் கியூவும் அவுட் கோயிங் கியூவும் கிரியேட் பண்ணி அசோசியேட் பண்ணி ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் கொடுத்துரும். ஓகே, இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து நிறைய ப்ராசஸோட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரே ஒரு போர்ட் நம்பர் மட்டும்தான் கிடைக்கும். ஓகே, அண்ட் ஒரே ஒரு அவுட் கோயிங் அண்ட் ஒரு இன்கமிங் கியூ தான் கிடைக்கும். ஓகே, த கியூ ஃபங்க்ஷன்ஸ் வந்து ப்ராசஸ் வந்து ரன் ஆகிற வரைக்கும் தான் கியூ வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ப்ராசஸ் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சுன்னா கியூவும் டெஸ்ட்ராய் ஆயிடும். இந்த கிளையண்ட் ப்ராசஸ் வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்றாங்க அவுட் கோயிங் கியூக்கு by using the source port number யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபைட் in the request அனுப்பிச்சுடுறாங்க. நெக்ஸ்ட் UDP வந்து ரிமூவ்ஸ் த மெசேஜை ரிமூவ் பண்ணிட்டு ஒன் பை ஒன்னா ஓகே UDP ஹெடரை வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஐபிக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. அவுட் கோயிங் கியூ வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் யூஸ் ஆஃப் UDP. நம்ம யூடிபியினுடைய யூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் UDP வந்து சூட்டபிள் ஃபார் த சிம்பிள் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் கம்யூனிகேஷன். சின்ன ஷார்ட் மெசேஜுக்கு மட்டும் தான் சூட்டபிள். ஓகே, இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் பிகாஸ் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் இஸ் சூட்டபிள் ஃபார் சென்டிங் த பல்க் டேட்டா. நெக்ஸ்ட் UDP யூஸ் பண்ணோம்னா நாம வந்து
ட்ரிவியல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் வந்து நம்ம வந்து யூடிபி யூஸ் பண்ணலாம் ட்ரிவியல் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகாலுக்கு. ஓகே, ஏன்னா இங்க வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம் எல்லாம் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், யூடிபி வந்து சூட்டபிள் ஃபார் த மல்டி கேஸ்டிங். ஓகே, மல்டி கேஸ்டிங் கூட இது சூட்டபிளா இருக்கு. ஸோ நம்ம வந்து எங்க யூஸ் பண்ணலாம், மல்டி கேஸ்டிங் கேப்பபிலிட்டி வந்து எம்பெடட் பண்ணியிருக்கிறாங்க யூடிபி சாஃப்ட்வேர்ல. ஓகே, ஆனால் டிசிபி சாஃப்ட்வேர்ல எம்பெடட் பண்ணல. நெக்ஸ்ட் ஒன், யூடிபி வந்து யூஸ்டு ஃபார் த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்றாங்க. ஸோ சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகாலுக்கு நம்ம வந்து யூடிபி யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், யூடிபி வந்து ரூட் அப்டேட்டிங் ப்ரோட்டோகாலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து ரூட்டிங் இன்ஃபர்மேஷன் ப்ரோட்டோகாலுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, தேங்க்யூ.